ஸ்டூடெண்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன ஹெட்டிங் வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். இந்த ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷனுங்கிறது நம்ம யாரோடைய கண்டினியூட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ், அதாவது நார்மலாக நம்ம ஆட் பண்ணுறது வந்து நம்ம ஆர்டினரி மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது வெக்டாரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெக்டார் அல்ஜிப்ரா மெத்தட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆர்டினரி அல்ஜிப்ரா மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், வெக்டார் அல்ஜிப்ரா மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி வெக்டார்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம 2 மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன் இஸ் வந்து ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன், செகண்ட் ஒன் இஸ் வந்து பேரலகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸு. ஸோ இதெல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கிளியராக பார்த்துருப்போம். அதோடைய கன்க்ளூஷன் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வந்து இங்கே அதை ஸ்டேட்மெண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். ஏன்னா இது மெனி டைம்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ இது என்னன்றதை வேணால் சொல்கிறேன் பாருங்களேன். இஃப் 2 வெக்டார்ஸ் விச் ஆர் இன்க்ளைன் டு ஈச் அதர் ஆர் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை 2 adjacent side of triangle taken in order, then the resultant is closing side of the triangle taken in the reversed order. சார் எனக்கு புரியல அப்படி நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தது ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். வேணா என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 2 வெக்டார்ஸ் விச் ஆர் இன்க்ளைன் டு ஈச் அதர். வெக்டார் 1, ஸோ இதோடைய மேக்னிடியூட் ஏ, இதோடைய டைரக்ஷன் வந்து ஏ வெக்டார், இது ஆர்ஜின். ஓகேங்களா. செகண்ட் வெக்டார் எப்படி இருக்கும், இதுக்கு இன்க்ளைன் டு ஈச் அதர். ஓகேங்களா. இதோடைய மேக்னிடியூட் பி, இதோடைய டைரக்ஷன் பி வெக்டார். இதுதான் சார் சொல்லியிருக்காங்க. இஃப் 2 வெக்டார்ஸ் விச் ஆர் இன்க்ளைன் டு ஈச் அதர் ஆர் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த 2 adjacent side of a triangle taken in order. எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென் த ரிசல்டன்ட் இஸ் த க்ளோசிங் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் டேக்கன் இன் த ரிவர்ஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா. இதோடைய ரிவர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம். அதாவது இதோடைய க்ளோசிங் ட்ரையாங்கிள். இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா வந்து ரிசல்டன்ட் வெக்டார் ஏ ப்ளஸ் பி வெக்டார். இந்த டயக்ராம், இதோடைய கான்செப்ட் தான் சார் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ்னால் என்ன, வெக்டார் ஆட் பண்ணுறதுக்கு இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா வந்து இந்த ஜாமெட்ரிக்கல் மெத்தட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வெக்டார் அல்ஜிப்ரா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து வெக்டாரை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது வெக்டார் என்ன ப்ரூவ் பண்ணுறது சார் அப்படின்னா, வெக்டார்னாலே போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து மேக்னிடியூடை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஒன்று வந்து அதோடைய டைரக்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எதை யூஸ் பண்ணி, இந்த ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த டயக்ராமை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார். மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் அது என்ன டயக்ராமில் முன்னாடி பார்த்தோமோ அதே தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் என்ன மட்டும் ஒன்று புதுசாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். சாரி, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. இந்த ஓஏ, இந்த ஃபஸ்ட்டு வெக்டாரை ஓஎன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓஏ ஃபஸ்ட்டு வெக்டார் ஓஏவை ஓஎன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து கிடைக்குது. சார் எதுக்காக சார் இந்த ட்ரையாங்கிளை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரையாங்கிளை இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து மேக்னிடியூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக, அதாவது வெக்டார் 1 மேக்னிடியூட் வெக்டார் 2 மேக்னிடியூடை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஓஏவை ஓஎன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோன்றதை திரும்ப நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதில் கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா. சரி, அதையும் நான் கீழே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏபிஎன் விச் இஸ் அப்டைன்ட் பை எக்ஸ்டெண்டிங் த சைடு ஓஏ டு ஓஎன். ஸோ அப்போ ஏபிஎன்னுங்கிற வந்து ட்ரையாங்கிள் எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓஏவை ஓஎன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஎன் இஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு சைன் டீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஒன்று வந்து காஸ் டீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இதை பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து சைன் டீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எதுக்கு, இந்த ட்ரையாங்கிளுக்கு. ஓகேங்களா. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம், சைன் டீட்டா. அப்போ சைன் டீட்டா ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமே, சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனியஸ். அப்போ ஆப்போசிட் சைடு என்ன, இந்த பிஎன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதோடைய ஹைபாட்டனியஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது வந்து ஏபி. ஓகேவா. ஸோ அப்போ பிஎன் பை ஏபியோடைய வேல்யூ இங்கே வந்து என்ன இருக்கிற செகண்ட் வெக்டார் பி வெக்டார். ஏன்னா வெக்டார் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, மேக்னிடியூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் சைன் டீட்டா ஈக்குவல் டு பிஎன் பை பி. அப்போ எனக்கு வந்து இந்த சைடோட மேக்னிடியூட் வேணும். அப்போ தேர்ஃபோர் பிஎன் ஈக்குவல் எப்படி எழுதலாம் வந்து பிஎன் ஈக்குவல் டு பி சைன் டீட்டா எழுதலாங்களா. ஸோ இப்போ என்ன கிடைச்சிச்சு, எனக்கு இந்த சைடோட மேக்னிடியூட் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதையே நான் என்ன பண்ணுறேன்னா சேம் வந்து காஸ் டீட்டா வந்து யூஸ் பண்ணுறேன்.
ஸோ அப்போ காஸ் தீட்டா ஃபார்முலா காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜஸ்டன்ட் சைடு பை ஹைபாட்டனியஸ். அப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு என்ன? அட்ஜஸ்டன்ட் சைடு ஏஎன், இதோடைய ஹைபாட்டனியஸ் வந்து ஏபி. ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் ஏபியோட ஏஎன்னு ஏஎன், ஏபினா நம்ம என்ன சொல்லணும் வந்து பி வெக்டார், செகண்ட் வெக்டார். அப்போ தேர்ஃபோர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏஎன் பை பி. அப்போ தேர்ஃபோர் ஏஎன் எனக்கு இந்த சைடு மட்டும் வேணும். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஏஎன் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் வந்து பி காஸ் தீட்டா. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு வந்து டூ சைடோட எனக்கு என்ன பண்ணிட்டோம்னா வந்து மேக்னிடியூடு வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ரிசல்டன்ட் வெக்டாரில் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு டோட்டல் அதாவது லென்த்து 1ஐயும் லென்த்து 2ஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்குன்னா வந்து ரிசல்டன்ட் வெக்டார் வந்து கிடைக்கும். ஸோ இதை நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பாருங்கள், இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ட்ரையாங்கிளை வந்து எடுத்துக்கிறோம். அதில் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து சைன் டீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ சைன் டீட்டாவுடைய வேல்யூ என்ன கிடைச்சது வந்து பிஎன் ஈக்குவல் டு பி சைன் டீட்டா. அதே சேம் வந்து அதே ட்ரையாங்கிளை வந்து காஸ் டீட்டா எடுத்துப்போம். அப்போ காஸ் டீட்டாவுடைய வேல்யூ வந்து ஏஎன் ஈக்குவல் டு பி காஸ் டீட்டா. இப்போ தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பண்ணால் இப்போ எனக்கு வந்து டோட்டல் ட்ரையாங்கிள் வந்து எடுத்துகிட்டு டோட்டல் ட்ரையாங்கிளோடைய மேக்னிடியூட் என்ன அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இந்த டயக்ராமில் வந்து பாருங்கள், டோட்டல் ட்ரையாங்கிள் அதாவது OBN, இந்த டோட்டல் ட்ரையாங்கிளோடைய மேக்னிடியூடு. இப்போ டோட்டல் ட்ரையாங்கிளோட மேக்னிடியூட்னா எனக்கு இந்த இதுவும் எனக்கு இதுவும் ப்ளஸ் இதையும் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் ட்ரையாங்கிள் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ஃபோர் நான் என்ன மெத்தட் வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோன்னா வந்து அப்போ இன் ட்ரையாங்கிள் OBN பை அப்ளையிங் வந்து பித்தாகரஸ் தேரம். இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நான் எந்த தேரத்தை வந்து அப்ளை பண்ணால் பித்தாகரஸ் தேரத்தை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் வெக்டார், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இந்த சைடு ON ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சைடு VN ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவல் டு ON ஸ்கொயர். ONங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் லென்த்து சார். அப்போ இந்த ONங்கிறது யாரும் சேர்ந்தது இந்த OA ப்ளஸ் AN. அப்போ தேர்ஃபோர் இந்த ON இருக்கிறதுல எப்படி எழுதலாம் வந்து OA ப்ளஸ் AN எழுதலாங்களா? ஸ்கொயர் ப்ளஸ் BN ஸ்கொயர். கரெக்டாக? BN ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், இதே நம்ம எப்படின்னா இது எப்படி இருக்குது வந்து இந்த OA ப்ளஸ் AN ஸ்கொயர் எந்த ஃபார்மேட்டில் வந்துருக்கு? A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ அப்போ A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ஃபார்முலா. ஸோ ஓகேங்களா? அந்த மெத்தடுக்கு நம்ம இதை மாற்றலாங்களா? ஸோ அப்போ மாற்றும் போது என்ன திரும்ப எழுதுகிறேன் பாருங்கள், அதே திரும்ப வந்து தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ON ஸ்கொயர் ப்ளஸ் BN ஸ்கொயர். BN ஸ்கொயர் ரேஸ் இல்லைன்றதுனால தான் திரும்ப எழுதுகிறேன். ஸோ அப்போ தேர்ஃபோர் ON ஸ்கொயர் இருக்கிற இடத்துல OA ப்ளஸ் AN ஸ்கொயர் ப்ளஸ் BN ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் எப்படி எழுதலாம்? OA ஸ்கொயர் ப்ளஸ் AN ஸ்கொயர் ப்ளஸ் 2AB, இது A இது B. அப்போ OA AN எழுதலாங்களா? OA AN கரெக்டா? ப்ளஸ் BN ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இதில் நோட் பண்ணுறது இந்த OAங்கிறது அந்த டயக்ராமில் வந்து பாருங்கள், OAங்கிறது ஃபஸ்ட்டு வெக்டார். ஸோ இப்போ OAங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வெக்டார். அப்போ தேர்ஃபோர் OAன்றதை வந்து நம்ம என்னென்னா வந்து A ஸ்கொயர், ANங்கிறது வந்து செகண்டு. ஓகேவா? இந்த ANக்கு வேல்யூ வந்து இங்கே இருக்குது பாருங்கள், B காஸ் தீட்டா நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ AN ஈக்குவல் டு B காஸ் தீட்டான்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். அப்போ என்ன வந்து B ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா எழுதிட்டோமா? ப்ளஸ் என்ன இருக்குது ரிமைனிங் வந்து 2OA. OAங்கிறது வந்து என்ன இருக்குது வந்து இங்கே A ப்ளஸ் 2A. ANங்கிறது வந்து என்ன இருக்குது வந்து இங்கே என்ன இருக்குது வந்து B காஸ் தீட்டா, 2AB காஸ் தீட்டா எழுதலாங்களா? காஸ் தீட்டா ப்ளஸ் என்ன இருக்குது வந்து B ஸ்கொயர்
sin ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா? bn ஸ்கொயர் எப்படி எழுதணும் வந்து b ஸ்கொயர் sin ஸ்கொயர் டீட்டா. ஓகே, இந்த வேல்யூவெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னா இப்போ வந்து இதில் என்ன காமனாக இருக்கோ அந்த காமனாக இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எடுத்துடலாங்களா? ஸோ அப்போ தேர்ஃபோர் a ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து பாருங்கள் இங்கே b ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் b ஸ்கொயர் இருக்குது. அப்போ காமனாக எடுத்துருங்க b ஸ்கொயர். ரிமைனிங் அப்போ என்ன இருக்குது சார்? இங்கே என்ன இருக்குது வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் என்ன இருக்குது வந்து இங்கே என்ன இருக்குது வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? ரிமைனிங் என்ன இருக்குது வந்து ப்ளஸ் 2ab காஸ் டீட்டா. ஓகேவா? 2ab காஸ் டீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வந்து என்ன சரி உங்களுக்கு வேல்யூ தெரியுமே. காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் வந்து 1ன்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம் இதையே? அப்போ தேர்ஃபோர் இங்கே ப்ளேஸ் இல்லை, அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரிசல்ட்டை மட்டும் எழுதுகிறேன். ப்ளேஸ் இல்லையே, இங்கே சைடில் வேணால் எழுதுகிறேன் பாருங்கள். அப்போ தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே எனக்கு வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா 1 வேல்யூ ப்ளஸ் 2ab காஸ் டீட்டா. இதுதான் சார் ரிசல்ட்டு, இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் டீட்டா. புரியுதுங்களா? ஸோ இதையும் நாங்கள் வந்து சால்வ் பண்ணியிருப்பேன். இது நான் உங்களுக்கு இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுவும் நம்ம வந்து இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ அப்போ நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ பித்தாகரஸ் தேரத்தை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இங்கே நம்ம எடுத்துருப்போம். என்ன எடுத்துருப்போம்? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் டீட்டா. ஸோ இது எப்படி எழுதலாம் வந்து ஆர் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் வெக்டார் தானே. ஸோ அப்போ ஆறுன்னா இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் தானே வந்துச்சுன்னா ஸோ அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் டீட்டான்னு வந்து எழுதலாம். இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் சார் என்னென்னா வந்து நம்மளுக்கு வந்து மேக்னிடியூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது வெக்டார் 1ஐயும் வெக்டார் 2ஐயும் வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணால் வந்து ரிசல்டன்ட் வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட் வெக்டார். கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இதிலேருந்து தான் நம்ம ரிசல்டன்ட் வெக்டார் தெரிஞ்சாலே நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வந்து இதோடைய டைரெக்ஷன் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ டைரெக்ஷன் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது சார். டைரெக்ஷன்னா எந்த டைரெக்ஷன் இருக்குது. அப்போ டைரெக்ஷனுக்கு நம்ம ஏற்கனவே வந்து இன்ட்ரொடக்ஷனில் வந்து சொல்லியிருப்பேன். அப்போ டைரெக்ஷன்னாலே யாருக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் ரிசல்டன்ட் வெக்டாருக்கும் வெக்டார் 1க்கும் இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்லணும்னா வந்து டைரெக்ஷன் ஆஃப் வெக்டார்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் நான் டயக்ராமில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பேன். நம்ம ரிசல்டன்ட் டைரெக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு த மேக்னிடியூட் ஆஃப் ஆர் இஸ் கிவன் ஜாமெட்ரிக்கலி பை த லென்த் ஆஃப் ஆர் அண்ட் த டைரெக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டார் மீன்ஸ் வந்து ரிசல்டன்ட் வெக்டார் அண்ட் ஏ வெக்டார் மீன்ஸ் வந்து ஃபஸ்ட் வெக்டார். ஸோ இவங்களை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து டைரெக்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதை தான் சார் இங்கே வந்து பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதையே திரும்ப வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்கிறேன்னா வந்து அப்போ ரிசல்டன்ட் வெக்டாருங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி வெக்டார். ஸோ அப்போ இதில் என்ன இருக்குது வெக்டாரில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணால் வந்து மாடுலஸில் எடுத்துக்கிட்டோம்னா அது என்னவா மாறிடும் நம்மளுக்கு வந்து மேக்னிடியூடாக மாறிடும். ஸோ அதை தான் வந்து இப்படி மாற்றிருக்கோம். அப்போ தேர்ஃபோர் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு அதாவது மாடுலஸ் எடுத்தோம்னா என்னவா மாறுதுன்னு சொன்னேன் மேக்னிடியூடாக மாறிடும். அப்போ தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி மாடுலஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேங்களா? இதை இப்படியும் எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் இன் ட்ரையாங்கிள் OBN அதே ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டு த ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் அண்ட் ஏ வெக்டார் இஸ் ஆல்ஃபா. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். டயக்ராம்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இது வந்து ரிசல்டன்ட் வெக்டார், இது வந்து ஃபஸ்ட்டு வெக்டார் ஏ. இவங்க ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லணும்னா வந்து ஆல்ஃபான்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆல்ஃபா. ஓகேங்களா? அப்போ இது என்ன இருக்குது வந்து tan θ. ஸோ இதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள். ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் OBN the angle between resultant vector R and A vector is alpha.
தேர்ஃபோர் tan ஆல்ஃபா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு tan தீட்டாவுடைய ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு வந்து என்ன இருக்குது வந்து டயக்ராமில் வந்து பாருங்கள் பிஎன், அதோட அட்ஜஸ்டன்ட் சைடு ஓஎன். அப்போ தேர்ஃபோர் பிஎன் ஓஎன்னாலே தெரியும் ஓஏ ப்ளஸ் ஏஎன். அப்போ தேர்ஃபோர் பிஎன்னுங்கிறது நம்ம என்ன சொல்லணும், பெர்பெண்டிகுலர். ஆனால் அதில் பார்த்துக்கோங்க, பிஎன்னாலே நம்ம என்ன சொல்லணும்னா வந்து பிஎன்னாலே வந்து பி சைன் டீட்டா. ஓகேங்களா, பிஎன்னாலே பி சைன் டீட்டா. இந்த ஓஎன்னாலே ஓஏ ப்ளஸ் ஏஎன். அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு பிஎன் பை ஓஎன் ஈக்குவல் டு பிஎன் பை ஓஏ ப்ளஸ் ஏஎன். அப்போ தேர்ஃபோர் பிஎன்னுடைய வேல்யூ பி சைன் டீட்டா. நெக்ஸ்ட் வந்து ஓஏனாலே தெரியும் ஏ ப்ளஸ் ஏஎனுடைய வேல்யூ பி காஸ் டீட்டா. அப்போ தேர்ஃபோர் அதுதான் நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு என்ன மட்டும் வேணும்னா வந்து அதோடைய டைரெக்ஷன். அப்போ ஆல்ஃபா மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த டேன் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்னவா மாறும், ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்னவா வரும், மைனஸாக வருமா. அப்போ tan இன்வர்ஸ். அப்போ தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் பி சைன் டீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா. இதான் வந்து டைரெக்ஷனு. ஸோ இப்போ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா வந்து வெக்டாரை வந்து ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம், ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அதோடைய மேக்னிடியூடும் டைரெக்ஷனும் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இது கிளியராக புரிஞ்சாலே உங்களுக்கு சப்ட்ராக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கு பின்னாடி போகிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். தயவுசெய்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. டவுட்னா வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே.